உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தமிழகத்தில் எந்த கூட்டணி பலமாக இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் ஒருவர் மீது ஒரு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். அது குறித்தான அண்மை தகவல்களை கட்சியின் தலைவர்கள் பேசிய கருத்துக்களை கேட்டும் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் அவருடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், இன்னும் தேர்தலுக்கு 10 மாசம் இருக்கு. இருந்த போதிலும் இது போன்ற அரசியல் கட்சிகள் ஒருவர் மீது ஒருவர் பல்வேறு விமர்சனங்களையும் வார்த்தை போல் ஈடுபடுவதும் சகஜமான ஒண்ணு அப்படின்னாலும் கூட இந்த நேரத்துல எந்த கூட்டணி வலிமையா இருக்கு, மக்கள் என்ன பாக்குறாங்க? ஷாம், தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக மற்றும் திமுக மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். தங்கள் தரப்பு கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் எதிர்தரப்பு கூட்டணி தான் மிகவும் ஒரு வீக்னஸ், ஒரு பலவீனம் அடைந்த ஒரு கூட்டணியாக இருப்பதாகவும் மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது திமுக கூட்டணி வலுவாக இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். திமுக கூட்டணி வலுவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அதிமுக குறிப்பாக இபிஎஸ் பதற்றமாகி இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருக்கின்றார். அதே நேரத்தில் திருமாவளவன் சொல்கின்றார், அதிமுக பாஜக கூட்டணி என்பது கொள்கை அளவில் மட்டுமல்ல, செயலளவில் கூட ஒற்றுமையாக அவர்கள் செயல்படவில்லை, அவர்கள் இணைந்து செயல்படுவதே கிடையாது. அதிமுகவை பாஜக ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கிறது என்றும் ஒரு கடுமையான விமர்சனத்தை, குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இப்போது அதிமுக கூட்டணி எந்த வகையில் இருக்கின்றது, திமுக கூட்டணி எந்த வகையில் இருக்கின்றது என்று நாம் அலசும் போது அதில் திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலே அதில் 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இருக்கின்றன. கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் ஒற்றுமையோடு பலமாக இருப்பதை பல இடங்களில் நிரூபித்திருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், விசிகாவாக இருந்தாலும், காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே எதிர்கட்சிகள் ஏன் நீங்கள் திமுகவின் சொல் கேட்டு நடப்பவர்களாக இருக்கிறீர்கள், சுயமாக எந்த அறிக்கையும் விடமாட்டீர்களா, திமுகவினுடைய ஆட்சியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீர்களா என்று எதிர்கட்சி விமர்சனம் வைக்கக்கூடிய அளவிற்கு கூட்டணி பாசத்தோடும் கூட்டணி தலைமையான திமுக என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடப்பவர்களாகவும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அது ஒரு வகையான ஒற்றுமையின் வெளிப்பாடு. எனவே இந்த ஒற்றுமை தான் அவர்களுக்கு பல தேர்தல்களில் வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது. அதன் காரணமாக 2026லும் இந்த ஒற்றுமை எங்களுக்கு வெற்றியாக மாறும் என்று திமுக கூட்டணியினர் தெரிவிக்கின்றார்கள். அதே நேரத்தில் அதிமுக சார்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், திமுக அந்த கூட்டணி கட்சிகளை மதிப்பதில்லை, அவர்களுக்குள்ளேயே சலசலப்பு ஏற்பட்டிருக்கின்றது, தேர்தலுக்குள்ளாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்று குற்றச்சாட்டுகளை இபிஎஸ் அடுக்குகின்றார். அதற்கு காரணமாக அதிமுகவினர் சொல்வது என்னவென்றால், கடந்த முறை விசிகாவிற்கு 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டது, இந்த முறை அதே 6 இடங்களுக்கு விசிக ஒப்புக்கொள்ளாது, மேலும் காங்கிரசுக்கு கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலான சீட்டு ஒதுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் பேசும்போது கூட எங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என்று கேட்கின்றார். குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்தவர்கள் சண்முகம், அதே போல முத்தரசன் ஆகியோரும் எங்களுக்கு கூடுதலான இடங்கள் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் அதிகார பகிர்வு குறித்தும் குரல் கொடுத்து வருகின்றார்கள். விசிக இந்த அதிகாரம் குறித்த பகிர்வை பல நாட்களாக பேசி வருகின்றது. மேலும் மதிமுகவை பொறுத்தவரையிலே தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர்கள் பாஜக கூட்டணியில் பேசுகிறார்கள் என்றெல்லாம் பல்வேறு ஊடகங்களிலும் பல்வேறு அரசியல் விமர்சகர்களும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆனால் வைகோ அவர்கள் தரப்பிலிருந்து இது கடுமையாக மறுக்கப்பட்டுள்ளது. இப்படி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் திமுகவினுடைய தலைமைக்கு தொடர்ந்து நெருக்கடியை கொடுத்து வருகின்றார்கள். தேர்தல் நேரத்தில் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று இபிஎஸ் அவர் சொல்கின்றார். அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் கூட்டணியை ஒற்றுமையாக கொண்டு செல்வோம் என்று திமுக தரப்பில் சொல்லப்படுகின்றது. அதிமுக தரப்பில் பார்க்கும்போது தற்போது கூட்டணியிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பது பாஜக, அதே போல ஜி.கே. வாசன் இருக்கின்றார், ஐஜேகே போன்ற ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இருக்கின்றது. இதில் ஜி.கே. வாசன் அவர்களுக்கோ ஐஜேகேவிற்கோ அல்லது மற்ற சில சிறு அமைப்புகளுக்கோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. பூவை ஜெகன்மூர்த்தி அவர் மட்டும்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாஜகவுடன் அங்கம் வகித்த ஓபிஎஸ்ஓ டிடிவி அவர்களோ இதுவரை அதிமுக கூட்டணியில் தொடர்கிறார்களா இல்லையா என்பது குறித்து கூட அதிமுக வாய் திறக்காமல் மௌனமாகத்தான் இருக்கின்றது. எனவே அதிமுக ஒரு வலுவான கூட்டணியை நாங்கள் அமைப்போம்,
பல புதிய கட்சிகள் வருவார்கள் என்று சொல்கிறார்களே தவிர யார் வருவார்கள் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத சூழல் அதிமுக தரப்பில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தற்போது கூட்டணியை வெளிப்படையாக அறிவிக்காத பாமகவும் தேமுதிகவும் திமுகவிற்கு செல்வார்களா அல்லது அதிமுகவிற்கு செல்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே இந்த சூழலில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. அப்படியானால் அவர் எந்த கட்சியை மனதில் வைத்து இவ்வாறு சொல்கின்றார் என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுகின்றது. அதிமுக திமுக கூட்டணியை பார்க்கும்போது அந்த இரண்டு கட்சிகளும் தாங்கள் வலிமையாக இருப்பதாகவும் எதிர்த்தரப்பு தான் தொடர்ந்து பலவீனம் அடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள். இது எந்த அளவிற்கு உண்மை, யார் சொல்வது உண்மை என்பதையெல்லாம் இன்னும் செல்ல தேர்தல் பிரச்சாரங்கள் செல்ல தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். கூட்டணி கட்சிகளுடைய டிமாண்ட் என்னவாக இருக்க போகின்றது, அதனை இந்த தலைமைகள் ஏற்கப் போகின்றதா? குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரையிலே ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் சொல்லி வருகின்றார். இபிஎஸ் அவர்கள் அதனை தொடர்ந்து நிராகரித்து வருகின்றார். இந்த நிலையிலே அது எப்படி செல்லும்? அந்த கூட்டணி தேர்தல் வரை தொடருமா அல்லது சில பேர் சொல்வது போல கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி பிரிந்து விடுமா என்ற சந்தேகங்களும் ஒருபுறம் இருக்கின்றது. ஆனால் தங்கள் தரப்பு கூட்டணி உறுதியாக இருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த இரண்டு தரப்பு கூட்டணி கட்சிகளும் இணைந்து பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது ஒரே மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்களா, சீட்டு பேரம் பேசும்போது அவர்கள் கேட்கக்கூடிய அந்த சீட்டுகள் கொடுக்கப்படுகிறதா என்பதை பொறுத்தெல்லாம் இந்த கூட்டணி தொடர்கிறதா அல்லது அணி மாறுகிறார்களா என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடியும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.